இல்ல இல்ல, வர்ஷினி சொல்லட்டும். நான் தப்பானவன், நீ எனக்கு வேண்டாம், நீ போ அப்படின்னு வர்ஷினி சொல்லட்டும். நான் போயிடுறேன். ஏன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவ்ளோ போராடுறீங்க? என்ன தமிழ், இப்போ உனக்கு பிரபு மேல நம்பிக்கை இல்லையா? ஜனாமா ப்ளீஸ் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. பிரபு மாதிரி ஒரு பையன் எங்க தேடினாலும் எனக்கு கிடைக்க மாட்டான். பிரபு சாரி, நீங்க வாங்க. தேன்மொழியோட அப்பா அம்மா வாங்க, பாத பூஜை பண்ணணும். ஐயா, நான் தேன்மொழியோட மாமா. இவங்க அவங்க அக்கா. அவளுக்கு அப்பாவா அம்மாவா நாங்க 2 பேரும் கூட வந்து இந்த பாத பூஜையை ஏத்துக்கிறோம். தமிழ் வா. சர்வமங்கலம் சுபமங்கலம் பிராப்திரஸ்தோ. பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையை மாத்திக்கோங்க. மாப்பிள்ள, நீங்க மாலையை வாங்கி அவங்களுக்கு போடுங்க. நீங்க இவருக்கு போடுங்கம்மா.
யோ பெரிய மனுஷா, பாரியா உன் புள்ளைய பாரு. கல்யாண மேடையில பாத பூஜை பண்றதுக்கு அப்பா இல்லையா? உங்க பொண்டாட்டி மட்டும் தனியா நின்னு பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் சபையில கூடியிருக்காங்களே, இவங்க முன்னாடி நான் இன்னொரோட பையன் அவரால சொல்ல முடியலையா? அந்த அளவுக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளையா டார்ச்சர் பண்ணிருக்க. ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எல்லாம் என்ன மனுஷயா? இந்த சொசைட்டிக்கு நல்லவனா இல்ல, ஜானு மாதிரி நேர்மையா பிசினஸ் பண்றவனுக்கும் நல்லவனா இல்ல. சரி அதை விடு. எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் அவன் குடும்பத்துக்கு நேர்மையா ஒழுங்கா இருப்பான். ஆனா நீ குடும்பத்துக்கும் கெட்டவனா இருக்க. சின்ன வயசுல இருந்து உன்னால என் மாப்பிள்ள அவ்வளவு சித்திரவதையை அனுபவிச்சிருக்காரு. அதான் உன் சட்டையை புடிச்சு நல்லா நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டு கண்ணத்துல 4 வச்சா என் மாப்பிள்ளைக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும்ல. அதான் உன்னை இழுத்துட்டு வந்த. மாப்பிள்ள நீங்க என்ன அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? இறங்கி வாங்க. இவருதான் உங்களோட கல்யாண கிஃப்ட். வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க மாப்பிள்ள, வாங்க. ஏய் சிபி, வேணா, என்ன பத்தி உனக்கு தெரியாது, என்கிட்ட வச்சுக்காத. என்ன தெரியாது? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா தெரியும். நான் லண்டன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் படிச்ச ஒரே புக்கு நீ தான். உன்னை எனக்கு சூப்பரா தெரியும். மிஸ்டர் குறிஞ்சிநாதன், நீ என்ன கொஞ்சம் நெஞ்சம் அராஜகமா பண்ணிருக்க? நீ பண்ண ஃப்ராடு வேலைய ப்ராப்பரா ஃபைல போட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க. இப்ப அனுப்புனாலும் போலீஸ் உன்னை தூக்கிட்டு போய் மொத்தமா ஆமா என் ஜானுவே கொல்ல பார்த்திருக்கல. என் குடும்பத்துக்குள்ள எவ்வளவு குழப்பம் பண்ணிருப்ப. என் கம்பெனிய பல தடவை அழிக்க பார்த்திருக்க. அதெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாமா உனக்கு? அதுக்கு தான் இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம். ஏய்